சரிங்களா? ஓகே சார். அப்ப 6 பேஸ்ல என்னாச்சு? இது எக்ஸாம்பிள் ஆஃப் டைஸ். சிங்கிள் டைஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். அப்ப டை. அப்ப என்னது? 1 டை. இத வந்து நம்ம டாஸ் பண்றோம். அப்ப என்னாச்சு? இது என்ன பாசிபிள் சாம்பிள் ஸ்பேஸ் என்னென்ன பாசிபிள் இருக்கும்? சொல்லுமா? சாம்பிள் ஸ்பேஸ் என்னென்ன இருக்கும்? இங்க பாருங்க. இங்க கிளியரா இருக்குன்னு நெனைக்கிறேன். இங்க பார்த்தா 2 இருக்குதா? இங்க பார்த்தா ஒரு சைடு இந்த சைடு பார்த்தா என்ன இருக்குது? 4 இருக்குதா? இந்த சைடு பார்த்தா 6 இருக்குது. கரெக்ட்டுங்களா? ஆ அப்ப ரிமைனிங் சைடு என்ன இருக்கும்? ரிமைனிங் வேல்யூஸ். மேபி இங்க 1 இருக்கலாம். இங்க என்ன இருக்கலாம்? 1ன்னா 3 இருக்கலாம். இன்னும் கீழ வந்து 5 இருக்கலாம். சரியா? அப்ப ஓகே 6 சார். சைடோட பாசிபிலிட்டி தான் 1, 2, 3, 4, 5, 6. இது சிங்கிள் டைஸோட பாசிபிலிட்டி. ஓகேவா கண்ணு? ஓகே சார். அப்ப இது என்ன பேசுறோட கண்ணு? என்ன பேசுற? சார் 6ஆ? சார். சரி. இப்ப இது கொஸ்டின் ஒண்ணும் இல்ல. இது நம்ம இதுல எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஈவன் நம்பர் பாசிபிள். ஓகே? இஸ் கெட்டிங் த ஈவன் நம்பர். 1/2. 1/2 சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஈவன் நம்பர்னா என்னென்ன பாசிபிள்னு எடுக்கணும். என்னென்ன எடுக்கலாம்? ஈவன் நம்பர் எது எது ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு ஈவன் 2, எடுக்கணும். 4, 6. அதை எடுத்து சொல்லிட்டு எழுதணும். சரிங்களா? அப்ப ஈவன் நம்பரோட பாசிபிள் என்னது? 2, 4, 6. அப்ப அதனோட ப்ராபபிலிட்டி ஆஃப் இ என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் இ ஈக்குவல் டு சொன்ன மாதிரி 3/6 ஈக்குவல் டு 1/2. நெக்ஸ்ட் பிரைம் நம்பர். ரெண்டாவது கொஸ்டின் கேட்கறா. பிரைம் நம்பர். பிரைம் நம்பரோட பாசிபிள் என்னமா? பிரைம் நம்பர்னா தெரியும் ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சோம். சார். சார் 2, 3, வெரி குட். 2, 3, 5. 5. வெரி குட். நிறைய பேர் அந்த 2ங்கிற மறந்துடுவாங்க. நீ சொல்லிட்ட. வெரி குட். அப்ப P of E2. P of E2 ஓட வேல்யூ என்ன? அகைன் 1/2வா? சார். நெக்ஸ்ட் இது கொஸ்டின் எப்படி வேணா கேட்கலாம். இது வந்து ஒன்னோட காயின் தான். ஒன்னோட டை தான். பட் 2 டைஸ் கொஸ்டின்னா நிறைய கொஸ்டின் வரும். டிவிசிபிள் பை 2. என்ன சொல்றாங்க? தேர்ட் ஈவென்ட்ல டிவிசிபிள் பை 2. அப்ப என்ன எலிமெண்ட்ஸ் வரும்? E3. டிவிசிபிள் பை 2. யாரோட இதெல்லாம் எடுக்கலாம்? சார் divisible by 2னா 2, ம். 4, 6. அப்ப அதுக்கு அதே ஆன்சர் தான். P of E3 equal to என்ன கிடைக்குது? 1/2. 3/6 1/2. Divisible by 3. So next question கேட்கு. Divisible by 3. என்ன எடுக்கலாம்? Divisible by 3க்கு 3 and 6. 3 and 6. Very good. அப்ப probability of E3 என்ன? 2/6. 1/3. 1/3. 2/6 is a 1/3. சரிங்களா? இது மாதிரி எப்படி வேணா கேட்கலாம். Sum of the digits is less than 8. என்ன கேட்கறான்? Sum of the digit is less than 8. அப்ப எதுல வரும்? So less than 8. Sum of the digit. இதே ப்ராபபிலிட்டி 1 to 6 இல்ல 1 to 6ல ரெண்டு நம்பர் ஆட் பண்றதோட வேல்யூ லெஸ் தென் 8க்கு உண்டான பாசிபிள் என்னன்னு எழுதுறோம் முதல்ல. சரிங்களா? அப்ப ஆட் பண்ணுங்க. 1 plus 2 3, 1 plus 3 வந்து 4, 1 plus 3 4 வந்து 5. அதே மாதிரி ஆட் ஆயிட்டே போகும். சரிங்களா? அப்ப அதனோட ப்ராபபிலிட்டி வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சு எழுதுவோம். சரிங்களா? கொஸ்டின் என்ன கேட்கறானோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதுவோம். சரியாம்மா? ஓகே சார். இதுதான் வந்து சிங்கிள் டைப்புக்கு மேக்ஸிமம் பாசிபிள். சிங்கிள் டைஸ்க்கு மேக்ஸிமம் பாசிபிள் இதுதான்.